இந்த வீடியோவில் நம்ம இடியப்ப மாவு எப்படி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், இடியப்பம் நல்லா பூ போல் பொல பொலன்னு எப்படி ரெடி பண்ணுறது, அந்த மாவை வச்சு நம்ம எப்படி புழியறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா இடியப்பத்துக்கு ஈர அரிசியாக எடுத்துகிட்டு போய் கிரைண்டரில் மில்லில் அரைச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கிடையாது. இல்லை ஆவியில் வேக வச்சு சில பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இடியப்பத்துக்கு. அதெல்லாம் எந்த கஷ்டமுமே பட வேண்டாம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியப்ப மாவுக்கு நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி அது கடையில் வாங்குகிற பச்சரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரேஷனில் வாங்குகிற பச்சரிசியாக இருந்தாலும் சரி. பச்சரிசி 5 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கடையில் வாங்குகிற இட்லி அரிசி 3 கிலோ எடுத்துக்கணும். இட்லி அரிசி ரேஷன் அரிசி எடுத்துக்காதீங்க. இட்லி அரிசி கடையில் வாங்குகிற அரிசி தான் நான் சொல்கிறேன். அது 3 கிலோ எடுத்துக்கணும். அதாவது 5:3 ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறபடி நீங்கள் எடுத்துக்கணும். 5 கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கிலோ கடையில் வாங்குகிற இட்லி அரிசி எடுத்துக்கணும். இந்த 2 அரிசியுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை புடவையிலையோ வெயிலே நல்லா காய வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாகவே காஞ்சிடணும். ஈரப்பதத்துலலாம் இருக்கக்கூடாது. இந்த அரிசி நல்லா காஞ்சதும் அதை மிஷினில் எடுத்துகிட்டு போய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வீட்டில் நல்லா ஜலிச்சு ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இடியாப்பம் புழியும் போது ஒரு 2 கரண்டி மட்டும் மாவு எடுத்து போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப தளத்தலன்னு கொதிக்க தேவையில்லை. கொஞ்சம் பபிள்ஸ் வர அளவுக்கு தண்ணி கொதிச்சாலே போதும். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அந்த மாவில் ஊற்றி நல்லா கிண்டிடுங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டதும் இடியப்ப கட்டையில் எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாவை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இடியப்பம் சூப்பராக புழிய வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக புழிய வேண்டிய கஷ்டமே இருக்காது. மாவு சூடாக இருக்கும்போதே புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குங்கன்னு சொல்கிறேன். சப்போஸ் மாவு ஆறி போயிடுச்சுன்னா உங்களுக்கு புழியறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்லியிருக்க இந்த மெத்தடில் நீங்கள் இடியப்ப மாவு கொஞ்சமாக போட்டு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மெத்தடில் தான் எங்கள் அம்மா எனக்கு இடியப்ப மாவு ரெடி பண்ணி தருவாங்க. இதில் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் இடியப்ப மாவு ரெடி பண்ணி இடியப்பம் புழிஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.